ஹாய். ஹோரை பற்றின ஒவ்வொரு வீடியோவும் தொடர் வீடியோக்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு இன்னும் அடுத்த நிலையில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்கள் சுப ஓரை அசுப ஓரை அப்படின்னு பார்த்தோம். அந்த ஹோராநாதர்களுக்குள்ள இருக்கிற உறவு முறைகள் பார்த்தோம். நட்பு, பகை, சமம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது இப்போ இன்னைக்கு என்ன அதில் ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகாத ஹோரை எது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஆகாத ஓரைனா நம்ம சுப ஓரையில் குரு ஓரை, சுப ஓரை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்த்தோம் இல்லையா. இதே புதன்கிழமன்னைக்கு வரக்கூடிய குரு ஓரை அப்படிங்கிறது அது நல்ல பலன்கள் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா புதனுக்கும் குருவுக்கும் ஆகாது அப்படிங்கிறது பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த கிரகங்களுடைய நட்பு பகையை வச்சு ஒரு ஹோரைக்கான பலன்களை நம்ம தீர்மானிக்கணும். அதே போல் கிழமைநாதனுக்கும் ஹோராநாதனுக்கும் உள்ள நட்பு பகை சமம் அப்படிங்கிறத வச்சு தீர்மானிக்கணும். இந்த வகையில் இன்னைக்கு என்ன அந்த ஹோரையில் அடுத்த இது பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ம ஹோரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜென்ம ஹோரைனா ஒரு நபர் ஒரு நேரத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா, அந்த டைமுக்கு என்ன ஹோரை ஓடிட்டு இருக்குதோ அதுதான் ஜென்ம ஹோரை. இந்த ஜென்ம ஹோராநாதன் எப்போவுமே அந்த ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய வகையில தான் இருப்பார். அது மட்டும் இல்லை, அவரு மட்டும் இல்லை, அந்த ஜென்ம ஹோராநாதனுக்கு நட்பு கிரகங்களாக வரக்கூடிய ஹோரையும் நன்மை செய்யக்கூடிய வகையிலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ம ஹோரை என்ன வருதோ அதனுடைய குணங்களும் அந்த நபருக்கு இருக்கும். இந்த நம்ம குணங்களை ராசிக்கு லக்னத்துக்கு இது இந்த வகையில் நம்ம பிரித்து பார்த்துருப்போம் இல்லையா. ஜென்ம ஹோராநாதன் எந்த கிரகமாக வருதோ அந்த கிரகங்களின் தன்மைகள் இந்த ஜாதகருக்கு குணங்களாக பிரதிபலிக்கும். ஹோராவை பற்றின நம்மளுடைய தொடர் வீடியோவில் சில கமெண்ட்ஸை பார்க்கலாம். அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹோரா அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும், காலையில் சன்ரைஸ் அப்போ ஸ்டார்ட் ஆகுதா அல்லது காலையில் 6 மணிக்கு அப்படின்றது அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டாக ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹோரை எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு கிழமை நாதன் தான் அந்த நாளுடைய முதல் ஹோராநாதனாக வருவாங்க. இது சூரிய உதயத்தின் அடிப்படையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சூரிய உதயம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த டைம் சூரிய உதயம் ஆகுதோ அதிலிருந்து 1 மணி நேரத்துக்கு அந்த அன்றைய நாள் கிழமையுடைய ஹோரை தான் முதல் ஹோரையாக வரும். அடுத்தது இன்னொருத்தர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாருன்னா, இந்த சுப அசுப ஹோரை அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுமா அல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, மாறும். ஒவ்வொரு ஜென்ம லக்னம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஜென்ம ஹோரை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சுப அசுப ஹோரைகள் அப்படிங்கிறது மாற்றங்களை கொடுக்கும். கிழமைநாதனுக்கும் ஹோராநாதனுக்கும் என்ன உறவு முறையோ அதை பொறுத்து சுப அசுப முறைகள் மாறும்.